ரயில்வே ஆஸ்பிரண்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் என்டிபிசி எக்ஸாம் அண்டர் கிராஜுவேட் லெவல் 2025ஓட சிபிடி ஒன் ரிசல்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ நம்மளோட டெலிகிராம் சேனல்ல ஒரு பிடிஎஃப் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த பிடிஎஃப் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா உங்களோட ரோல் நம்பரை வந்து இந்த ஃபைன் டெக்ஸ்ட் இருக்கா சர்ச் பாக்ஸில் வந்து டெஸ்ட் பண்ணுங்க. அதாவது ரோல் நம்பரை போட்டு வந்து நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு ரோல் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் சிபிடி டூக்கு வந்து என்ன கிளியர் ஆகிருக்கீங்க. அதாவது சிபிடி ஒன் கிளியர் ஆகி சிபிடி டூக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னு அர்த்தம். சிபிடி டூவோட டேட்டுமே சொல்லிட்டாங்க, நீங்க பார்த்துருக்கலாம், ரீசெண்டா சொல்லியிருந்தாங்க. அதாவது என்ன 17 செப்டம்பர் வந்து 2026 சிபிடி டூ என்டிபிசி அண்டர் கிராஜுவேட்டோட சிபிடி டூ அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதெல்லாம் விட்டுருங்க, கிளியரான ஸ்டூடெண்ட் கங்க்ராச்சுலேஷன் எல்லாம் விட்டுருங்க. பட் கட் ஆஃப் வந்து பாருங்களேன், சென்னையோட கட் ஆஃப் வந்து யூஆர் கேட்டகரிக்கு 83 வச்சிருக்காங்க, ஓபிசிக்கு 81, எஸ்சிக்கு வந்து 77, எஸ்டிக்கு வந்து 73. அதாவது என்னன்னா கடந்த ஒரு 2-3 வருஷமாவே கட் ஆஃப் என்னன்னா எகிரிக்கிட்டு போயிட்டே தான் இருக்கு. அது காம்படிஷன்ஸ் வந்து அதாவது வேகன்சி லோவா இருந்தாலும் சரி ஹையா இருந்தாலும் சரி கட் ஆஃப் மட்டும் என்னன்னா ரொம்ப ஹையா தான் போயிட்டு இருக்கு. இப்ப இந்த ஸ்கோர் எடுக்கிறது ஓகே, ஜீனியஸா இருக்கிற ஆஸ்பிரண்ட்லாம் விட்டுருங்க, அவங்க டெஃபினட்டா வந்துன்னா நல்லா ப்ரிப்பேர் பண்ணிப்பீங்க, ஸ்கோர் வந்திருக்கும். பட் ஒரு ஆவரேஜ் லெவல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து யோசிச்சு பாருங்களேன். அது அவங்களுக்கும் வந்துன்னா ஓகே நம்மளாலையும் வந்து ஏன் கிளியர் பண்ண முடியாதா, நம்மளும் வந்து ரயில்வே ஜாப்ல போவோம்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பேர், எவ்வளவு பேர் என்னன்னா இதுக்காக வந்துன்னா அவங்க லைஃபே வந்து டெடிகேட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் 80க்கு மேல நீ எடுத்தாதான் உனக்கு வந்துன்னா சிபிடி ஒன்னே வந்து கிளியர் ஆகும் அப்படின்னா அது வந்து ஈஸி கிடையாது. சரி, இந்த கட் ஆஃப் வந்து என்ன அப்படின்னா இங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பசங்க தான் வந்துன்னா இவ்வளவு கட் ஆஃப் வந்துன்னா ஐ மீன் இந்த இவ்வளவு கட் ஆஃப் இருக்கான ரீசன் அப்படின்னா அது கிடையவே கிடையாது. ஏன்னா நிறைய வந்துன்னா இப்ப ரீசெண்டா நடந்த குரூப் டியோட பிசிக்கலுமே நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, நான் அதை வச்சுதான் சொன்னேன், ஸ்டூடெண்ட் சொன்ன வச்சுதான் சொன்னேன். பிசிக்கல்லுமே வந்து என்னன்னா இப்போ ஒரு நார்த் இந்தியாவுக்கு போனா எப்படி வந்துன்னா நிறைய பேர் நார்த் இந்தியன் இருப்பாங்க, யாராவது தமிழ் பசங்க இருப்பான்னு தேடுவோம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருந்துச்சான் பிசிக்கல்ல. ஒரு தமிழ் பசங்க தமிழ்நாட்டு ஆவடியில இருந்து நடந்தது, ஆனா தமிழ் பசங்களே வந்துன்னா எங்கேயோ 2-3 பேர் தான் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாரு. ஸோ எல்லாமே என்ன ஆச்சு அப்படின்னா அகைன் நான் சொல்லிக்கிறேன், இது நான் குறை சொல்லல, எவ்ரி ஒன் ஹேவ் அ காம்படிஷன், எல்லாருக்குமே என்ன அப்படின்னா இந்தியால எங்க வேணா இது பண்ணிக்கலாம். பட் அட் த சேம் டைம் நீங்க ஈக்குவல் பேரிட்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கு ரைட்டா. ஸோ காம்படிஷனுமே ஈக்குவலா இருந்தாதான் வந்து அது கரெக்டா இருக்கும். ஹிந்தில வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு வந்து பஞ்சமே கிடையாது. நீங்க யூடியூப்பை தொட்டாவே வந்துன்னா ப்ரிப்பரேஷன் மெட்டீரியல் அப்படின்னு போட்டாவே எல்லாமே ஹிந்தி தான். ஈஸியா என்ன பண்ண முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், அவங்களால சோர்ஸ் எடுத்து எவ்வளவு வேணா என்ன எல்லா ஷார்ட்கட்ஸுமே வந்துன்னா சொல்லி தராங்க. பட் தமிழ்ல வந்துன்னா நிறைய வந்துன்னா நல்ல ஃபேக்கல்ட்டி இருக்காங்க, நல்லா டீச் பண்றாங்க, எல்லாமே இருக்கு. பட் இருந்தாலும் அவங்களோட கம்பீட் பண்ணும்போது ஒரு நார்த் இந்தியனோட கம்பீட் பண்ணும்போது தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து ரொம்ப கம்மி தான் சரிங்களா. எல்லாமே ஸ்டூடெண்ட் தான் அவங்களே அனலைஸ் பண்ணி அவங்களே வந்து ஓகே இந்த டாபிக்ல இதை லேர்ன் பண்ணணும் அப்படின்னா இதுல என்ன ஷார்ட்கட்ஸ் இருக்கு எல்லாமே அவங்களே தான் என்ன பண்றாங்கன்னா லேர்ன் பண்றாங்க. அதுக்கு ஒரு டைம் எடுக்குது ரைட்டா. ஸோ அந்த டைம் எல்லாருக்குமே ஒரே மாதிரி இருக்காது, சில பேருக்கு வந்து டிஃப்ரென்ஸா இருக்கும். ஸோ இப்போ இதை வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா ரயில்வே கண்டிப்பா ஏதாவது ஒரு ரிஃபார்ம் வந்து கொண்டு வந்துதான் ஆகணும். ஏன்னா நீங்க யோசிக்கலாம், 100க்கு 83 மார்க்லாம் வந்துன்னா ஈஸியா தானே சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. பட் ஆக்சுவலா ஈஸி கிடையாது. ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங் நெகட்டிவ் போக நான் வந்து இந்த ஸ்கோர் எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தோன்னா அது ஈஸி கிடையாது ரைட்டா. ஏன்னா இதுக்காக எவ்வளவு ஸ்டூடெண்ட் வந்துன்னா அவங்களோட ஒர்க்கே என்ன பண்ணிருப்பாங்க, நிறைய பேர் ஒர்க்கிங் ஆஸ்பிரண்ட் இருக்காங்க, நம்மளால எஃபர்ட் போட்டோம்னா கண்டிப்பா கிளியர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சில பேருக்கு வந்து டவுட் வரலாம், இப்ப இதுக்கு என்னதான் சார் சொல்யூஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா சொல்யூஷன்ஸ் வந்து நம்ம கையில கிடையாது, ரயில்வே சைடு தான் வந்து இருக்கு. பட் ஸ்டூடெண்டோட டிமாண்டா கிரியேட் பண்ணலாம். ஸ்டூடெண்டோட டிமாண்டா எப்படின்னா நிறைய சேனல்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டு இருந்தது, இப்ப சென்னை ஜோன் வைஸ் கொடுக்குறாங்கன்னா அந்த ஜோன்ல நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க சென்னை ஜோனுக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னா தமிழ்நாட்டுல நீங்க நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருந்தா மட்டும் தான் எலிஜிபிள். இப்படி சில பேர் வந்து சொல்றாங்க, இதுவும் கொஸ்டின் மார்க் தான். பட் இன்னொரு பேர் என்ன அப்படின்னா எந்த ஜோன்ல வேணா யார் வேணா அப்ளை பண்ணலான் இருக்குல்ல, அப்ப எந்த ஜோன்ல அப்ளை பண்றாங்களோ அந்த ஜோன்ல இருக்கிற இடத்துலதான் வந்து அவங்களுக்கு எக்ஸாம் சென்டர் போடணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நார்த் இந்தியால ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு உத்தரப்பிரதேசத்துல ஒருத்தர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காருன்னா அவரு சென்னை ஜோன் கொடுத்துறாரு, எக்ஸாம் எல்லாமே உத்தரப்பிரதேசத்துல எழுதி முடிச்சுட்டு வேலைக்கு மட்டும் என்னன்னா சென்னைக்கு வராரு. இந்த மாதிரி பண்றதுனால நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னு ஈஸியா வந்து சென்னை ஜோனை கொடுத்துட்டு அவங்க ஓன் ஸ்டேட்லயே என்ன பண்ணிடுறாங்க எக்ஸாம் எழுதுறாங்க. இதையும் மாடிஃபை பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. பட் இதெல்லாமே சொல்றது மட்டும்தான், ஸ்டூடெண்டோட டிமாண்டா தான் இருக்கு. பட் ரயில்வே மாத்துவாங்களா, இல்ல நிறைய டிமெரிட் இருக்கலாம். பட் என்னன்னா கண்டிப்பா என்னன்னு வச்சுக்கலாம், ஒரு சேஞ்சஸ் வந்து கொண்டு வந்துதான் ஆகணும். ஏன்னா காம்படிஷன்ஸ் ஹையாக அவன் வேக்கன்சி வந்துடுனா ஓகே மீடியம் லெவல்ல இருந்தாலும் பட் கட் ஆஃப் இப்படி எகிரிக்கிட்டே போச்சுன்னு வச்சுக்கலாம், நிறைய பேர் என்னன்னா உள்ளே வர மாட்டாங்க, ப்ரிப்பேர் பண்றதுக்கே உள்ள வர மாட்டாங்க.
அண்ட் முக்கியமானது ப்ரிப்பேர் பண்ண வந்தாலும் நிறைய பேரால கிளியர் பண்ண முடியாமலும் போயிடும். ஸோ அதை வந்து என்ன கண்டிப்பாக மாற்றி தான் ஆகணும். இதை டீச்சராக நான் வந்துட்டேன்னா உங்களுக்கு சொல்ல நினச்சேன், அது மட்டும்தான் ஷேர் பண்ணுறேன், வேற ஒன்றும் கிடையாது.